ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ஃபாசில் அவங்களுடைய நியூ ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்மார்ட் வாட்சை இன்னைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபாசில் 5 ஸ்மார்ட் வாட்சோடைய லைட்டர் வெர்ஷனாக தான் இந்த ஃபாசில் ஜென் 5E அப்படின்ற ஸ்மார்ட் வாட்சை இந்தியாவில் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சை நம்ம ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்கிறதா இல்லை கையில் வியர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சொல்கிறதான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஃபோனில் இருக்க வேண்டிய அவ்வளோ ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் வாட்சில் நம்ம கொடுத்துருக்காங்க அண்ட் என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் அடுத்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும். ஸோ இப்போ இந்த ஃபாசில் ஜென் 5E ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபாசிலுடைய ஜென் 5E ஸ்மார்ட் வாட்சில் ஓஎஸ் கூகுளுடைய VS தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் VR3100 ப்ராசஸரோட இந்த ஸ்மார்ட் வாட்ச் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சுடைய டிஸ்பிளே சைஸ்னு பார்க்கும்போது மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்கும் ஏற்ற மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸ் டயல் பேட்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இந்த ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் மென்னுக்கு 44mm சைஸ் டயல் பேடும் அண்ட் உமனுக்கு 42mm டயல் பேட் சைஸோடையும் இவங்க ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு சைஸ் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஸ்மார்ட் வாட்ச்லையுமே டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. 328 ppi பிக்சல் டென்சிட்டியோட இந்த டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே ஒரு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் கூட. அண்ட் இதுல 1000+ வாட்ச் ஃபேசஸ் நமக்கு டிஃபால்ட்டா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நம்ம கொடுக்குறாங்க. ஸோ உங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வாட்ச் ஃபேசஸ் இதுல டிஃபால்ட்டா இருக்கும். அதை சேஞ்ச் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்க போட்டோவை நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வாட்சுடைய ஃபேஸா நீங்க செட் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் நம்ம மொபைலுக்கு வரக்கூடிய கால்ஸுடைய நோட்டிஃபிகேஷனை மட்டும் கெட் பண்ணிக்கிறதோட இல்லாமல் அந்த கால்ஸை அட்டன் பண்ணி இந்த ஸ்மார்ட் வாட்சில் நம்ம பேசிக்க முடியும். ஸோ அப்படி நம்ம கால்ஸ் அட்டன் பண்ணி பேசுறதுக்கு இதில் நமக்கு மைக் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கால்ஸ் அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணி நம்ம பேசிக்கவும் முடியும். அண்ட் அதே மாதிரி நம்ம மொபைலுக்கு வரக்கூடிய மெசேஜஸ்க்கான நோட்டிஃபிகேஷனோட சேர்த்து அந்த மெசேஜஸ்க்கு ரீப்ளேஸும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வழியா நம்ம பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மியூசிக் கண்ட்ரோல்ஸும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வழியா நம்ம பண்ணிக்க முடியும். சாங்ஸ் சேஞ்ச் பண்றது இல்ல வால்யூம் ரெடியூஸ் பண்றது இல்ல புதுசா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படினாலும் அது எல்லாத்தையும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வழியாவே நம்ம பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கேஜெட்ஸில் இருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் கார் வரைக்கும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வாய்ஸ் கமாண்ட் மூலியமாக இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு நம்ம என்ன கமாண்ட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த வாய்ஸ் கமாண்ட் மூலியமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கேஜெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி டயோட்டோடைய கார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டயோட்டோ காரை ஆன் பண்ணுறதுக்கான ரிமோட் கண்ட்ரோலாகவும் இந்த ஸ்மார்ட் வாட்சை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய சென்சார்ஸ்னு பார்க்கும்போது ஆக்சிலரோமீட்டர், கிரையோஸ்கோப், ஆஃப் பாடி, IR, PPG ஹார்ட் ரேட் சென்சார் மாதிரியான சென்சார்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ PPG ஹார்ட் ரேட் சென்சார் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஹார்ட் ரேட்டை 24/7 நம்மளால மானிட்டர் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி நம்ம ஃபிட்னஸை ட்ராக் பண்ணணும், ஸ்லீப் ட்ராக் பண்ணணும், இல்லை ஸ்டெப் கவுண்ட், கார்டியோ லெவல், ஹார்ட் ரேட் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ட்ராக் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஃபிட் ஆப்பும் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணி ட்ராக் பண்ணிக்க முடியும். கூகுள் ஃபிட் ஆப் இதில் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னாலும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி நம்ம எக்ஸ்டர்னலாக இந்த ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு வேண்டிய அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு கூகுள் பே மாதிரியான அப்ளிகேஷன் கூட நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி கூகுள் பே ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்மளுடைய ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வழியாகவே நம்ம பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதுக்காக நமக்கு இதில் 1GB ரேம் கொடுக்குறாங்க அண்ட் 4GB ஸ்டோரேஜும் நமக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சோட கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது ப்ளூடூத், NFC அண்ட் ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அதோட ஸ்விம் ப்ரூஃப் வித் 3 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ஸோட கொடுக்குறாங்க. ஸோ அதனால ஸ்விம்மிங்லையும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்சில் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வழியாக நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்க முடியுமோ அது எல்லாத்தையும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வழியாகவே நம்மளால எடுத்துக்க முடியுது. ஸோ அதனால இந்த ஸ்மார்ட் வாட்சை ஒரு மினி ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லலாம். அண்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி தான் பேட்டரி கெப்பாசிட்டியுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா யூஸ்வலாக இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாமே 7 days, 10 days, 15 days வரைக்குமே பேட்டரி லைஃப்லாம் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு 24 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் தான் கொடுக்குறாங்க. ஸோ மொபைல் ஃபோன் மாதிரியே தான் எவ்ரிடே நம்ம சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய ஒரு டிராபேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஃபாசிலுடைய ஸ்மார்ட் வாட்சஸ்ல இது புதுசுமே கிடையாது. அவங்களுடைய எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையுமே 24 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் தான் அவங்க கொடுப்பாங்க எப்பவுமே. அதே மாதிரி தான் இதுலையுமே 24 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஊரில் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் 24/7 ஸ்மார்ட் வாட்சை கையில் கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. குளிக்கும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி அந்த ஸ்மார்ட் வாட்ச் கையில் இருந்துகிட்டே
போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி 24/7 ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சுடைய பேட்டரி லைஃப் கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா டெய்லி சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இந்த ஸ்மார்ட் வாட்சில் பேட்டரி கெப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 7 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் கொடுத்துருந்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு யூசர்ஸ்க்கு இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பட் ஆனால் இதில் நமக்கு 24 ஹவர்ஸ்க்கான பேட்டரி லைஃப் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்மார்ட் வாட்சுடைய ஒரு மிகப்பெரிய டிராபேக் நான் சொல்லுவேன். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் வாட்சுடைய பேட்டரி லைஃபை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறதுக்காக இதில் டிஃப்ரெண்ட் பேட்டரி மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டெய்லி மோட், எக்ஸ்டெண்ட் மோட், டைம் ஒன்லி மோட், கஸ்டம் மோட் மாதிரியான மோட்ஸ், டிஃப்ரெண்ட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆப்ஸை கஸ்டமைஸ் பண்ணி அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவாக நம்ம பேட்டரி லைஃப் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இந்த ஃபாசில் ஜென் 5E ஸ்மார்ட் வாட்சில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் எவ்வளோ தான். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ், இந்த ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் செக்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே ஃபாசில் ஸ்மார்ட் வாட்சுடைய ப்ரைஸஸ் கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். ஃபாசில் ஜென் 5 ஸ்மார்ட் வாட்சை 24,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் அதனுடைய லைட்டர் வெர்ஷன் அப்படின்றதுனால 18,490 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் இந்தியாவில் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஓகேவா, அண்ட் இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டியை பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி நான் இந்த வீடியோல இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருந்துச்சு அப்படின்னு பட்சத்துல இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.